விஜய் கேரளாவுக்கு போகாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இப்போ வந்து கேரளாவில் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போதான் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இதனால முதலமைச்சர் பதவியேற்பு விழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. முதலமைச்சரா வி.டி. சதீஷன் அவர்கள் வந்து கேரளாவில் பதவியேற்றுக்கிட்டாரு. இந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி கேரளாவுக்கு விஜய் அவர்கள் போகவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அதாவது சுவாரஸ்யம் கிடையாது, ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழக வெற்றி கழகம் முதன்முறையா ஆட்சி அமைச்சிருக்காங்க. முதன்முறையா தான் தேர்தலை சந்திச்சாங்க. முதல் தேர்தலையே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சா கூட பெரும்பான்மை இல்லாம மற்ற கட்சியினரோட ஆதரவோட தான் இவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இதுல 108 தொகுதிகள் இவங்களுக்கு கிடைச்சிருந்து 118 தேவைப்பட்டுச்சு. முதல்ல வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. இதுக்கு முன்னாடியான தேர்தல்களையுமே சந்திச்சாங்க. ஆனா சொல்லிக்காம கொல்லிக்காம காங்கிரஸ் வந்து இவங்கிட்ட இருந்து கலந்துகிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. நாங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல முதலமைச்சர் அவர்களோட பதவியேற்பு விழா நடந்துச்சு. ஸோ இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதிமுகவில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேரத்துல யாருக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. யாருக்கு முக்கியமான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இப்போ அதிமுகவில இருந்து 25 பேர் இங்க வந்துட்டாங்க. இதனால காங்கிரஸை டீல்ல விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி விஜய் நினைக்கிறார் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலே இவங்க வந்து காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஆனா அதிமுகவில இருந்து 25 பேர் வர்றதுனால அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவிகள் கொடுக்கறதுக்கு விஜய் தீவிரமா இருப்பதாகவும் காங்கிரஸ் வந்து கழட்டி விடுறதுக்கு ஒரு டீலிங் இருக்கிறதாவும் தகவல் வந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே விஜய் அவர்களோட பதவியேற்பு விழா நடந்துச்சு. அப்ப வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்படவே இல்லையாம். மேடையில ராகுல் காந்திக்கு இருக்கை ஒதுக்கப்படல. இந்த பதவியேற்பு விழாவுக்காக ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமா வந்தாரு. ஸோ இந்த விஷயம் வந்து பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறமா தான் விஜய் அவர்களோட பக்கத்திலேயே ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டுச்சான். இதுல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் இவருக்குமே வந்து இருக்கை ஒதுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்துல தான் இப்போ காங்கிரஸ்ல வந்து கேரளா முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அவரோட பதவியேற்பு விழாவுக்கு விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவர் அங்க வந்து போகல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் கேரளாவுக்கு போனார் அப்படின்னா ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்போ ராகுல் காந்தி இந்த விஷயம் தொடர்பா, இந்த குளறுபடிகள் தொடர்பா கேள்விகளை கேட்பாரு. அப்போ விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் விஜய் வந்து கேரளாவுக்கு போகல அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா கண்டிப்பா போனார் அப்படின்னா ராகுல் காந்தி நிறைய கேள்விகளை கேட்பாரு. ஏன் இழுபறி இருக்குது, ஏற்கனவே நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏன் காலதாமதம், இப்படி அடுக்கடுக்கா நிறைய கேள்விகளை கேட்பாரு. ஏன்னா அதிமுகவில இருந்து 25 பேர் வந்துட்டாங்க, அதனால எங்களை கழட்டி விடுறதுக்கு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டுருவாரு. அப்போ விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் இவர் வந்து கேரளாவுக்கு போகல அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயமே இதுல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் இவங்களை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனா அவங்களே இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மக்களவை எதிர்கட்சி தலைவர் கூட சேர்ந்து விஜய் சுத்தினார் அப்படின்னா அவரோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தினாலதான் இவரை வந்து இந்த கேரளாவோட பயணத்தை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை சுத்தி நிறைய பிரச்சனைகள், சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டதும் ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல யாருமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்காத போது வந்து காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதுவும் திமுக கூட்டணியில கூட சொல்லாம கொள்ளாம வந்து சேர்த்துக்கிட்டாங்க. திமுக கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கல, நாங்க வந்து அங்க போய் ஆதரவு கொடுக்க போறோம்ப்பா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூட்டணியில இருந்தோம், இப்ப பிரிஞ்சிடலாம் அப்படின்னு எதை பத்தியும் சொல்லிக்க முடியல. சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க வந்து அதை பத்தி பேசிக்கவும் இல்லை. ஸோ இதுவே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களை ஏமாத்திட்டு தான் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தமிழக வெற்றி கழகம் கொடுக்காம இன்னைக்கு வரைக்குமே இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெடிக்க போகுது, கடைசியில யாருக்கு சாதகம் அமைய போகுது,
ஒருவேளை அதிமுகவை சேர்த்துக்கிட்டு இப்போ இவங்க காங்கிரஸை கழட்டி விட போறாரா, இல்லாட்டா வந்து காங்கிரஸ் வந்து ஆரம்பத்திலே நமக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கப்பா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு போஸ்டிங்க கொடுத்துடணும்பா அப்படின்னு நினைக்க போறாரா அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மேல நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ரியல் ஆட்சி நடத்த மாட்டாங்க, ரீல் மூலமா தான் ஆட்சி நடத்துறாங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமா தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. யாருக்கிட்டையுமே டைரக்டா பேச மாட்டாங்க. சட்டசபையில கூட வாக்குவாதம் வந்தா கூட முதலமைச்சர் விஜய் டைரக்டா பேச மாட்டாரு, வீட்டுக்கு போயிட்டு தான் ட்விட்டே போடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டு தான் இருக்குது. இது தேர்தலுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியுமே இதே குற்றச்சாட்டு தான் இருந்துச்சு. அவர் வந்து டைரக்டா யாரையும் சந்திச்சு பேச மாட்டாரு, எதுவா இருந்தாலும் ஒன்னு ட்விட்டர் போடுறாரு, இல்லைன்னா வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா தான் அவர் வந்து தன்னோட அறிக்கையா இருக்கட்டும், கண்டனங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரிதான் மறுபடியுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து டீல்ல விடுறதுக்காக முயற்சிகள் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் வந்திருக்கு. இது உண்மையோ பொய்யோ, ஆனா இவங்களோட செயல்பாடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நினைச்சிருந்தா கேரளாவுக்கு போயிருக்கலாம். ஏன்னா அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடியவங்க தான் அங்க ஆட்சி அமைக்கிறாங்க. சோ கேரளா பக்கத்து மாநிலம், விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா அந்த ஒரு பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்கலாம். ஏன்னா நிறைய மாநில முதலமைச்சர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. சித்தராமையாவா இருக்கட்டும், தெலுங்கானா முதலமைச்சரா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாங்க, மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்கிட்டாங்க, மற்ற மூத்த அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலுமே ஏன் கலந்துக்கல, இவர் வந்து உண்மையாவே இந்த ஒரு ரீசனுக்காக தான் கலந்துக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது. ஏன்னா தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரு தான் அங்க வந்து பதவி ஏற்கிறாரு. ஏற்கனவே விஜய் அவர்களோட பதவி ஏற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க, அந்த ஒரு பதவியேற்பு விழாவுக்கு விஜய் ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஒருவேளை ராகுல் காந்தி கிட்ட பேசினா அவர் வந்து நிறைய கேள்விகளை கேட்பாரு. இந்த குளறுபடிகள், இந்த மாதிரியான அரசியல் கேள்விகள், அப்புறமா வந்து அமைச்சரவை பதவிகள், காங்கிரஸ், திமுக, அதிமுகல இருந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தொடர்பாக நிறைய கேட்பாங்க. அப்போ என்ன பதில் சொல்ல முடியாம யோசிப்பாரு. ஸோ அங்க திணறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போகல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கு பயணம் போகாம இங்கே தமிழ்நாட்டில இருந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துருக்கணுமா, இல்ல அப்படி கலந்துக்காம அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு இருந்தது சரியா தப்பா அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அரசியல்ல இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணணும்பா, இது பண்ணாதான் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கக்கூடிய விஷயம் இது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.